மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசியல் களத்துடைய பரபரப்புக்கு இடையிலேயே எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையை ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கட்சி, அது எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னே தெரியல. அந்த கட்சி கட்சி தலைவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. மீண்டும் வழக்கம் போல பனையூர் பங்களாலேயோ நீலாங்கரை பங்களாலேயோ பதுங்கி இருக்காரு. வெளியில் வரவே இல்லை. வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வான்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா இப்போ வீட்டை விட்டே நீ வராதப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் யாரையாவது காவு வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ தஞ்சாவூரில் நம்ம கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். தஞ்சாவூரில் அந்த ஒரு கூட்டத்துக்கு போனப்ப அந்த மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் சந்திப்புன்னு இவங்களே ஒரு உருட்டிட்டு ஒரு 4000 பேர் கூட்டி திரட்டி 10,000 பேரை உள்ளே விட்டு ஒரு அமக்கலம் பண்ணுவாங்க இல்லையா. சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, போலீஸ் SOP எதையுமே மதிக்க மாட்டாங்க, நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டானுங்க, எதுக்குமே மதிக்க மாட்டானுங்க. மதிக்காத தற்கொலை கும்பல் பின்னாடி ஓடி போய் ஒரு பையன் கீழே விழுந்தான் இல்லையா, ட்வின்ஸ். அது அந்த விக்னேஷ்ன்ற பையன் செத்து போயிட்டான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 16-18 நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட தாவேக்கா சார்பில் ஒருத்தவங்க கூட போய் அங்கே விசாரிக்கவும் இல்லை, ஒருத்தவங்க கூட போய் கேட்கவே இல்லைன்றது தான் மிக மோசமான ஒரு நிலையாக பார்க்கப்பட்டுச்சு. பணம் கட்ட சொல்லியிருக்காங்க, 2 நாள் ஆகும், அதுக்கடையில் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. 2 லட்ச ரூபா கட்ட சொல்லுங்க. வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல, இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சா செய்வோம். இது பார்க்காம விட்டோம்னா அது பெரிய சிக்கல் இல்லையா. அதுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு படிக்க இதுக்கு சேர்த்து காப்பாற்றிருங்க. என்னை நம்பி வரவங்களை பலிக்கடன் ஆக்குறது கம்ப்ளீட். அவன் எலெக்ஷன் சாதாரண விஷயமா சொல்லுங்க. எவ்வளோ பணம் அவன் கடன் விற்று, கொண்டாடி தாலி விற்று, வீடை விற்று அவன் அவன் வருவான் இல்லை. அவனுக்கு எப்படியா இந்த வயசுல இந்த காலத்தில் அது எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல சொல்லிடலாம், நாம் ஒதுங்கிடலாம். அப்படி என்ன சொல்லுவாங்க, அரசியலுக்கு வரது சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு, இது ஒரு சாக்கு. அந்த பல பேர் பல விதமாக பேசுவாங்க. கோடைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி கோடையில் சொல்லுவாங்க, வைத்துட்டாங்க சொல்லுவாங்க, போர் வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு கெட்ட பேர் தத்துக்கு வேண்டாம் சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு நான் இறங்கினா கூட இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ ஆள் இல்லை, இறந்து போயிட்டான். இப்போ அந்த சோகம் அங்கே அப்படியே இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 54 பேர் இது வரைக்கும் இந்த கட்சி ஆரம்பித்து 54 பேர் செத்து போயிருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் விஜய் எங்கேயுமே இது வரைக்கும் வெளியில் பரபரப்பான வேலையாற்ற அந்த பிரச்சாரத்திலையோ அல்லது மக்களை சந்திக்கிற விஷயத்திலையோ அல்லது வேட்பாளர்களை சந்திக்கிற விஷயத்திலையோ நிர்வாகிகளை சந்திக்கிற விஷயத்திலையோ எதுவும் நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இப்போ வளகாப்புக்கு மும்பை போன நேரத்தில் நள்ளிரவில் இங்கே வேட்பாளர் லிஸ்ட் வெளியில் வருது. ஏன்னா கட்சி தலைவனே எங்கேயோ மும்பை வளகாப்புக்கு போயிட்டான், இங்கே எப்படா வெளியில் வந்திருக்கு அப்படின்னா சீல் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து வெளியே விட்டார் புசி ஆனந்த். அவர் தானே டிசைட் பண்ணுறாரு. ஏன்னா பாண்டிச்சேரியில் 30 பேருக்கான வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த ரிலீஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு மேலே ஏற்கனவே வேறு கட்சியிலேருந்து பாஜக ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர், அதிமுகவை சேர்ந்தவர்கள், முன்னாள் MLAக்கள் ஒரு 2 பேர், ஆக மொத்தம் ஒரு 6 பேரை கொண்டாந்து உள்ளே சேர்த்துட்டாரு. மற்றவர்களை விட அதில் சாய் சரவணன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், அவர் திருபுவனை அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியில் அவர் நிற்கிறார். அவர் அதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. பாஜகவுடைய ஒரு முன்னாள் அமைச்சர். இவரை எப்படி சொன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியும்னா, பாண்டிச்சேரியில் போய் இவர் கூட்டம் போட்டார்ல, யாருன்னா விஜய் போய் பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் போட்டார். அதே வழக்கம் போல QR கோடு போட்டு 5000 பேருக்குள்ள தான் அலோவ் பண்ணோம்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி கூட, பெண் போலீஸ் அதிகாரி ஈஷா சிங் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் போலீஸ் அதிகாரி நம்ம புசியானது மைக்கெல்லாம் பிடுங்கி ஓட விட்டாங்க தெரியுமா. அந்த பாண்டிச்சேரி கூட்டத்தில் இவர் பேசும்போது ஒரு அமைச்சர் குறித்து பேசியிருப்பார். ஊழல் அமைச்சர் ஒருத்தர் பதவியை நீக்கம் பண்ணிட்டு புது ஒருத்தருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க, ஆனால் இலாக்காவை ஒதுக்காமல் வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி இவருக்கு வேண்டிய ஒரு ஆள் ஜான்குமார்னு ஒருத்தர் அவருக்காக பேசினார் இல்லையா. இவர் பேசுகிற அந்த ஊழல் குற்றச்சாட்டுனால நீக்கப்பட்ட அமைச்சர்னு சொன்னார்ல, அவர் யாருன்னா அவர் தான் இந்த சாய் சரவணன்ற கேரக்டர். ஆக்சுவலாக ஊழல் குற்றச்சாட்டுன்றது இருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு ஏன் இவர் பதவி நீக்கம் பண்ணாங்கன்னா, இவர் ஊழல் குற்றச்சாட்டுனால பதவி நீக்கம் பண்ணல, அங்கே நடந்த ஒரு கொலைக்கேஸு. உமாசங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் பாஜகவை சேர்ந்த இளைஞரணியை சேர்ந்த ஒரு நிர்வாகி.
அந்த புதுச்சேரியினுடைய மிக முக்கியமான இளைஞரணி நிர்வாகியாக இருந்த அவர் திடீரென்று படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை எப்படி நடந்துச்சு, இந்த கொலைக்கு யார் காரணம்னு போலீஸ் விசாரிக்கும் போது எல்லாரும் கை காட்டினது யாருன்னா இந்த சாய் சரவணன் தான். அப்போ ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரி மக்களே உமாசங்கர் கொலைக்கு சாய் சரவணன் தான் காரணம்னு பேசினாங்க. பேசும்போது உடனே சாய் சரவணன் என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோ வெளியிடுறாரு. எனக்கு இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, என் மீது வேண்டுமென்றே இந்த கொலைப்பழியை சுமத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டு அது பயங்கர வைரலாக போச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போனார். இந்த முறை அவருக்கு சீட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு, சீட்டு கொடுக்கல. உடனே பாஜக அலுவலகத்தில் போய் முற்றுகையிட்டு பெரிய போராட்டம் பண்ணி பெரிய கலவரத்தை பண்ணி அங்கே பெரிய சண்டையை போட்டு சேரெல்லாம் அடித்து உடைச்சி நொறுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி விஜய் கட்சிக்கு வந்துட்டார். ஏங்க ஏற்கனவே கொலைக்கேஸில் கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கிற ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டுன்னு நீயே பேசியிருக்க, விஜயே அங்கே ஊழல் குற்றச்சாட்டுன்னு பேசின ஆளு எப்படி அங்கேருந்து இங்கே தாவேக்காக்கு தாவன உடனே நல்லவனாக மாறிடுவான்? அதுவும் குறைஞ்சபட்சம் 7 கோடி ரூபாய் கொடுக்கணுமா, 2 கோடி ரூபா புசிக்கு கொடுக்கணுமா, 5 கோடி ரூபா கட்சி நிதியாக கொடுக்கணுமா? 7 கோடி ரூபா கொடுத்துட்டு இவர் வந்தார்னா மக்களுக்கு நல்லது செஞ்சு கீச்சிடுவாரா? சம்பாதிக்க தானே பார்ப்பாரு. அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய யோகிய சிகாமணி தான் அந்த சாய் சரவணன் என்கிற அந்த நபர். பாஜகவே ஏற்கனவே பாஜக மேல 1008 பிரச்சனை இருக்கு, 1008 குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் மிகுந்த பாஜகவே இவர் துரத்தி விட்டுருச்சு. யார? சாய் சரவணன். நீ லைக் பண்ண மாட்ட, கிளம்பு, காத்து வரட்டோட்டாங்க. அப்படி பாஜகவால் கழட்டி விடப்பட்ட துரத்தி அடிக்கப்பட்ட சாய் சரவணனை சாயந்தரம் வரைக்கும் பாஜகவில் இருந்த சாய் சரவணனை சாயந்தரம் இங்க சேர்றாரு தாவேக்கால. சேர்ந்தவொடனே நடுராத்திரி லிஸ்ட்ல அவர் பேர் வருது, முதல் ஆளாக அவர் பேர் வருது. அப்ப புசி எவ்வளவு தூரம் வேலை பார்த்துருக்காரு பாருங்க. இது மானக்கேடா இல்லையா, அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா, அருவருப்பா இல்லையா? இது எந்த மூஞ்ச வச்சுட்டு பாண்டிச்சேரியில போய் விஜய் நொட்டு வராங்க போய் ஓட்டு கேட்பாரு? எதை கேட்பாரு? என்னன்னு கேட்பாரு? என்னங்க கேட்பாரு? அப்ப விஜயை நம்ம ஒருமையில பேசுறோம், விஜயை திட்டுறோம், நம்ம விஜயை கடுமையா எதிர்க்கிறோம்னா தற்குறிகளுக்கு கோபம் வருது. இந்த கேடுகட்ட பிறவைகளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தோம்னா அப்புறம் அவனை நம்ம என்ன சொல்றது? அவன் எப்படி நம்ம கொண்டாட முடியுமா? ஏதாவது நல்லவன்னு சொல்ல முடியுமா? எப்படி பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறவனுக்கு திடீர்னு நீங்க அன்னைக்கு ராத்திரியே கொடுக்குறீங்கன்னா, அப்போ காலங்காலமா பாண்டிச்சேரியில் உங்களுக்காக உழைச்சவன், உங்களுக்காக ஓடா தேஞ்சவன் எவ்வளவு பேர் இருக்கிறான், அவனெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க? அவனுக்கெல்லாம் ஏன் நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி வருமா வராதா? இதை விட இன்னொரு கொடூரம் என்னன்னா, இந்த சாய் சரவணன் என்கிற இந்த நபர் விஜயை பார்த்ததே இல்லைன்றாங்க. இதுவரை விஜயை சந்திக்காத ஒரு நபர். எப்படி பாருங்க, வேட்பாளரா அப்ப எப்படிங்க நேர்காணல் நடந்திருக்கும்? புரியவே எனக்கு. என்ன கன்றாவியோ, அதாவது ஒஸ்டா இருக்கு இந்த கட்சி. இது கட்சி கிடையாது, சீட்டு கம்பெனி. இது குசி தான் மொத்தமா பாண்டிச்சேரியுடைய ஒட்டுமொத்த சூத்திரதாரியா இருக்காருன்னு இது மூலமா தெரியுது அவங்களுக்கு. அந்த அப்பாவுடைய கண்ணீர், அந்த விக்னேஷுடைய அப்பாவுடைய கண்ணீர் இன்னும் இந்த செகண்ட் வரைக்கும் இவன் காதுக்கு போய் சேர்ந்தா சேரலையானே தெரியல. இந்த லட்சணத்துல கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. என்ன பண்ணி நம்ம ஒன்றும் புரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, ஓகே, எனிவே இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் பேசணும்னு தான் வந்தேன். அதுக்குள்ள இந்த சம்பவங்கள்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சுன்னு வச்சுங்களேன். 1996 ஒரு சூழல் உருவாச்சுங்க. 1996 என்ன சூழல் உருவாச்சுன்னா, இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் களம் எவ்வளவு பரபரப்பாக இருக்கோ அதே மாதிரி 1996 அந்த மாதிரி தேர்தல் களம் பரபரப்பாகவே இருந்துச்சு. ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அப்போ ஏன் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னா, அப்போது ஆட்சியில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா முதல் முறையாக 91 தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, அந்த கொடூர கோர மரணத்தில் ஏற்பட்ட அனுதாப அலையின் காரணமாக ஜெயலலிதா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக அப்போ காங்கிரஸோட இணக்கமாக இருந்தவங்க. ராஜீவ்காந்தி பிரச்சாரத்துக்கு ஸ்ரீபெரும்புதூர் வரும்போது அவர் கொல்லப்படுகிறார். ஆக்சுவலாக அந்த தேர்தல் இங்கே காங்கிரஸ் அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில அவர் கொல்லப்படுறார். கூடவே அனுதாபாலையும் சேர்ந்தது. அம்மையார் ஜெயலலிதா அமோகமாக வெற்றி பெறுகிறார்.
வெற்றி பெற்று இவங்க வந்து அரியணையில் உட்கார்ந்த உடனே இவங்களுடைய அட்ராசிட்டி பயங்கரமாக இருக்குது, கொடூரமாக இருக்குது. அந்த 91, 96 காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக சென்னை மக்கள் அனுபவித்த கொடுமைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவ்வளவு இடியமீன் ஆட்சி காலம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து கொடூரமான ஆட்சி காலமாக தான் இருந்துச்சு. எல்லா ரோடும் பிளாக் ஆகும், எப்போ பிளாக் ஆகும், எப்போ நிப்பாட்டுவான், எதுக்கு நிப்பாடும் யாருக்கும் தெரியாது. கேள்வி கேட்டால் பிரச்சனை. அந்த காலகட்டத்திலலாம் வந்து வளர்ப்பு மகன் சுதாகரனுடைய திருமணம், கோடிகள் செலவழித்து திருமணம், பாலு ஜுவல்லர்கிட்ட ஏகப்பட்ட நகைகள் வாங்கிட்டு அது ஒரு பிரச்சனை, அவர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போன கதை. அதை தாண்டி ஏராளமான விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலலாம் நடந்துச்சு. இன்னும் கொடூரமான சம்பவங்கள் நடந்துச்சு. அது என்ன கொடூரமான சம்பவம்னா, இப்போ தமிழ்நாட்டில் மிக கொடூரமான சம்பவம்னா டக்குன்னு இப்போ ஞாபகத்துக்கு வர்றது, அதுவும் தேர்தல் நேரத்தில் நடந்த கொடூர சம்பவம், அதுவும் அரசியல்வாதிகளால் நடத்தப்பட்ட கொடூர சம்பவம்னா டக்குன்னு கரூர் சம்பவத்தை சொல்லுவீங்க. இந்த விஜயின் அந்த வீணா போன விஜயை வேடிக்கை பார்க்க வந்து 41 பேர் குழந்தைகள் உட்பட செத்து போன அந்த கோர சம்பவம் இந்திய அளவில் பெரிய தாக்கத்தையும் உலக அளவில் தமிழர்கள் மீதான மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயத்தையும் பார்வையாக மாறி போன அந்த சம்பவம் வந்து மறக்க முடியாத சம்பவம். இதே மாதிரி 96 காலகட்டம், அம்மையாருடைய ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் 93, 94 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் மகாமகம் குளத்தில், கும்பகோணம் மகாமகம் அந்த குளத்தில் இவங்க போய் புனித நீராட போகிறேன்னு சொல்லி போய் இவங்க ஒரு பக்கம் வந்து பிளாக் பண்ணி, அது மகாமகம்ன்றதுனால அங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த அம்மாவும் சசிகலாவும் போய் அந்த புனித நீராட போனதை வேடிக்கை பார்க்க போய் நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. அது ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம், அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் எதற்கும் அசராத ஜெயலலிதா அதை பற்றியுமே கவலைப்படல. இதெல்லாம் 91, 96 காலத்தில் நடந்த மிக மோசமான சம்பவம். இதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் தான் மணிரத்னம், இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் வந்து வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு. அவர் படம் ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த படம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள், சர்ச்சையான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கப்ப அப்போ அவர் வீட்டின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு. அப்போ பாட்ஷான்னு சொல்லி ஒரு படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாட்ஷா படத்தை தயாரித்தது ஆரம் வீரப்பனுடைய சத்யா மூவிஸ் தான் அந்த படத்தை வந்து தயாரித்தாங்க. அவங்க வந்து அந்த படத்தினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆரம் வீரப்பனை, அப்போ அமைச்சராக இருக்கார் அதிமுகவில், அவரை மேடையில் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா வந்து இந்த நாட்டினுடைய மிக மிக மோசமான சாபக்கேடு, மீண்டும் ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி கடுமையாக ரொம்ப ரொம்ப பயங்கர டேரிங்காக அடித்தது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது வந்து அப்போ அவர் பேசின அந்த பேச்சு வந்து 96 தேர்தலில் கடுமையாக எதிரொலிச்சது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து இப்போ எப்படி காங்கிரஸ் சில புல்லுரிகள் வந்து திமுக வந்து பிச்சுட்டு போயிடலாமான்னு பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி அப்பவும் பார்த்தீங்கன்னா தேர்தல் 96 தேர்தலில் யாரோட கூட்டணி போகுது அப்படின்னா, மூப்பனார் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொன்னார். காங்கிரஸில் இன்னும் சில பேர், குமரியானந்தன் தலைமையில் ஒரு டீம் என்ன பண்ணுச்சு, இல்லை நம்ம வந்து அதிமுகவோட தான் போனோம் நாங்கள். அந்த டைமில் வந்து 96 வைகோ வந்து திமுக உடைச்சிருந்தார். அப்போ உடைச்சி அவர் ஒரு தனியாக மதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருந்தார். இதெல்லாம் ரொம்ப யோசித்து பாருங்க, தமிழ்நாட்டு அரசியல் களம் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சுன்னு பாருங்க. இதெல்லாம் நடக்கும்போது திமுக தோத்துரும், மதிமுக வந்து பெரிய லெவலில், வைகோ வந்து பெரிய லெவலில் வெற்றி பெறுவார் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. அந்த தேர்தலில் காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சி தமாகான்னு ஒன்று உருவாச்சு. அப்போ வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாட்ஷா அந்த பட விழாவில் பேசுனதுனால ரஜினிகாந்தோட வாய்ஸ் வந்து ரொம்ப பெருசாக அப்போ வந்து பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பிரளயம் வந்து வெடிச்சுது. அப்போது ரஜினிகாந்த் ஏற்கனவே அண்ணாமலைன்னு ஒரு படத்தில் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போய் அவர் வந்து நடிச்சிருப்பார். அந்த சைக்கிள் சின்னம் வந்து இவங்களுக்கு கிடைச்சோன்னா அதை வச்சு அவங்க ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க. அந்த தேர்தலில் தான் வந்து மூப்பனார் அவர்கள் வந்து ரஜினியை நீங்கள் வந்து சும்மா நில்லு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ரஜினியை அரசியலுக்கு அழைத்தார். அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தார் என்று சொன்னால் இந்த அரசியல் களமே மாறி போயிருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார், முதலமைச்சராக மாறி இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த பொறுப்பை தான் வழங்குவதற்கு மூப்பனார் வந்து கூப்பிட்டார். நான் வந்து கிங் மேக்கராக இருக்கேன், நீங்கள் சும்மா வாங்க, நான் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைத்தது அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி வந்து என்ன காரணமோ அவர் அப்போ வரல, அரசியல் என்ற விஷயத்துக்குள்ளேயே வரல. ஆனால் இந்த வாய்ஸ் கொடுத்தாரு பாருங்க, தமிழ்நாட்டை வந்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் வந்து
ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? அதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம், ஜெயலலிதாவுடைய அட்ராசிட்டி. மக்களை வாட்டி வதைத்தது, தான் என்கிற அகம்பாவத்தில் ஆடினது, அப்புறம் வந்து படோடப வாழ்க்கை. ₹1 நான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு கோடி கோடியா வந்து சொத்து சேர்த்தது. அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க சம்பாதிச்ச சொத்து தான். இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்காங்க சசிகலா. ஜெயலலிதா மீது ஆயிரக்கணக்கான சொத்து இருந்துச்சு. ஆனால் அவங்க சிக்கினது வந்து வெறும் 66 கோடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தான். அதை தாக்கல் பண்ணது வந்து திமுகவை சேர்ந்த திமுக தான் தாக்கல் பண்ணுச்சு. ஸோ இதுதான் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த வழக்காக மாறிச்சு. டான்சி கேஸ் நடந்துச்சு அப்போதான். அப்புறம் வந்து அவங்க ஏகப்பட்ட வழக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு. 96 பரபரப்பாக இருந்த காலகட்டம். அன்னைக்கு ரஜினிகாந்துடைய வாய்ஸ் காரணமாக ஒரு வரலாறு திரும்பிச்சு. திமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் பெற்றார்கள். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் விஷயமாக அன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சு. ரஜினிகாந்துடைய வாய்ஸ் தான் அதற்கு காரணமாக அமைஞ்சது. ஏன்னா இந்த ஜெயலலிதாவுடைய அடக்குமுறை காரணமாக அவங்க வந்து ஜெயலலிதா ஓட்டு போட மாட்டேன்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தாலும் அதற்கு வந்து போல்டாக வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து சொன்னது ரஜினிகாந்த். அன்னைக்கு 1996 என்ன சூழ்நிலை இருந்ததோ கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதே மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு அரசியல் கட்சிகள் பரபரப்பாக தனித்தனியாக கிட்டத்தட்ட ஒரு 5 அணி ஆயிடுச்சு. முதல்ல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சீமான் உள்ள வந்துட்டார். ஆல்ரெடி சீமான் வந்து ரொம்ப வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஸோ 3வது அணியாக சீமான் வந்து இருந்தார். அடுத்ததாக ஒன்று வந்து யாருன்னா வந்து நம்ம இந்த தகவல் வெத்து கழகமாக இருக்கிற நம்ம விஜய் கட்சி இது உள்ள வந்துச்சு. இப்போ 4 முனை போட்டியாக மாறி போச்சு. 4 முனை போட்டியாக மாறி போன பிறகு இப்போ திடீர்னு வந்து மூத்த அரசியல்வாதியாக இருந்த ராமதாஸ் அவர்களும் ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்த சசிகலா அவர்களும் அவங்க ஒரு கட்சி வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாங்க. இவர் தனியாக ஒரு அணியை ஒன்று வச்சுக்கிட்டு 2 பேரும் கூட்டணி சேர்ந்து இப்போ புதிய அணி ஒன்று ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 5 அணிகள் களத்தில் இருக்க போவதாக தெரியுது. இதுக்கிடையில வேல்முருகன் வெளியே போயிருக்காரு. அவர் டிவிக்கு என்ற பேரில் அவர் என்ன பண்ண போறாரு, என்ன கூத்து பண்ண போறாருன்னு தெரியல. இன்னும் சில தினங்களில் தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் 5 முனை போட்டியாக இப்போ இருக்குல்ல. இந்த 5 முனை போட்டிகளில் வெல்லப்போவது யார் அப்படின்னா நம்ம பளிச்சுன்னு தெரிஞ்சிருது. ஆனால் தெரிகிற மக்கள்கிட்ட இவங்க எப்படி மடமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா தான் ஏதோ மாற்று சக்தியாக உருவான மாதிரி காசு கொடுத்து சர்வேக்களை எடுத்து வெளியே போடுறாங்க. சோசியல் மீடியா திரும்பின பக்கமெல்லாம் காசு கொடுத்து அவங்கள பற்றி முட்டு கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக பரபரப்பாக இதில் மட்டுமே அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச மாதிரியே ஒரு நரேஷனை செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தான் விஜயனுடைய தாந்தோண்டித்தனமான கேவலமான ஒரு செய்கை மனைவியால் குற்றம் சாட்டப்பட்டு மனைவி வந்து துரோகம், எனக்கு வந்து என் கணவர் துரோகம் பண்ணிட்டாரு, வேறு நடிகையோட தொடர்பில் இருக்காரு, கள்ள உறவு வச்சிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி டைவர்ஸ் போன நேரத்தில் திரிஷாவோடு ஒரே மேடையில் ஏறினது அவருக்கு பெரிய பின்னடைவாக செட்பேக்காக மாறி போச்சு. அந்த இவங்க போட்ட சர்வே, இவங்க போட்ட 7.5 இவங்க காசு கொடுத்து பூஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு மேடையில் ஏறியதுனால் ஒட்டுமொத்தமாக இந்த பழைய வண்டியில போய் இவர் இறங்கினார் பாருங்க, அன்னைக்கே ஒரு சோழி முடிச்சிட்டாங்க. இது ரொம்ப பேக்ஃபயரா மாறி போச்சு. அப்புறம் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, தாவேக்கா எப்படினாலும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துரும், அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துரும், எப்படினாலும் கூட்டணி சேர்ந்து ஒரு 40 தொகுதியோ 50 தொகுதியோ வாங்கிடுவாங்க, அல்லது 20 தொகுதி வாங்கிடுவாங்க, நம்ம நின்று ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டு கொண்டிருந்த தாவேக்காவை சேர்ந்த விஜய் கட்சியை சேர்ந்த தற்குறி மாவட்ட செயலாளர்கள், அவன் தற்குறி தான் சொல்லணும் அவனுங்கெல்லாம், இப்போ தெரிச்சு ஓடுறானுங்க. ஏன்னா கேட்கிற தொகை அப்படி 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் சீட்டு, இல்லைன்னா இல்லை அப்படின்ற நிலைமை. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்ககிட்ட 5 கோடி ரூபா கொடுக்க தயாராக இருக்காங்க. ஒன்று இந்த மாமனார் சொத்துல உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஆதவ், அதே மாதிரி மாமனார் சொத்துல வந்து உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிற மரிய வில்சன், பல கட்சிகள் தாவி வந்த நிர்மல் குமார், செங்கோட்டையன், இப்படின்னு ஒரு சிலரை மட்டும்தான் காசு செலவு பண்ணக்கூடிய தகுதியாக பார்க்க முடியும். அப்போ என்னங்க 60 சீட்டு 60 வேட்பாளர்கள் நேர்காணல் பண்ணிட்டாரு, 120 பேரை நேர்காணல் பண்ணிட்டாருலாம் செய்தி வந்துச்சுன்னா அதெல்லாம் டுபாகூர். நேர்காணல் பண்ணதெல்லாம் உண்மைதான், 50,000 மனு விற்றதெல்லாம் உண்மைதான், 100 ரூபாய்க்கு விற்றது உண்மை. ஆனால் திரும்பி வந்த மனு 100 கூட கிடையாது, அதில் காசோட வந்த மனு 50 கூட கிடையாது. ஒரு 60 பேர் வந்து வேட்புமனு முதல் வேட்பாளர் நேர்காணலில் ஒத்துக்கிட்டாங்க, ஓகேங்க நான் எலெக்ஷனில் நிற்கிறவங்கன்னு சொல்லிட்டாங்க.
அப்போல்லாம் அந்த 5 கோடி பிரச்சனை வரல. 2 கோடியில் ஆரம்பித்து 5 கோடி வரைக்கும் அப்போ கேட்கவே இல்லை. சரி எப்படினாலும் நமக்கு வந்து சீட்டு கொடுத்துருவார் வந்து தலைவர், நம்ம போய் வந்து ஏதோ வசூலை போட்டு ஆட்டையை போட்டு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போய் நிற்கலான்னு நினச்சாங்க. இப்போ தான் ட்விஸ்ட்டுங்க, சினிமாவில் நடக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட். இப்போ என்னன்னா, அவர் வந்து 5 கோடி ரூபா கொடுத்தாதான் சீட்டு அப்படின்ன உடனே பல மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் மனு கொடுத்தவர்கள் பல பேர், ஐயையோ நம்மளால் முடியாதுங்க, நான் வீட்டை விற்று காட்டை விற்றுலாம் என்னாலலாம் செலவு பண்ண முடியாது, நம்ம ஜெயிப்போமான்னு தெரியல, தனியார்னா டெபாசிட் கூட கிடைக்காதுங்க, கூட்டணி இருந்தால் கூட எதனா ஒரு மட்டு மரியாதை கிடைச்சிருக்கும், இப்போ அதுவும் இல்லைன்ட்டிங்க, அதனால் நான் வரலன்னு சொல்லி பின்னங்கால் பிடரில் பட ஓடுறானுங்க. நான் வேணா ஆளை பிடிச்சிட்டு வரவனுக்கு. மாவட்ட செயலாளர் இருக்கிறவனுக்கே இந்த நிலைமைனா சாமானியமாக இருக்கிறவன் போஸ்டர் ஓட்டினவனுக்குலாம் சீட் கொடுக்க முடியுமா? அவன் நின்று ஜெயிக்க முடியுமா? இல்லை நிற்க தான் முடியுமா? கொடுத்தா அவனுக்கு ஒரு பேராது கிடைக்கும். ஆனால் கொடுக்க மாட்டார் விஜய். ஏன் கொடுக்க மாட்டார்னா, இவருக்கு காசு கொடுக்குறவனுக்கு தான் சீட்டுன்னு ஒரு பக்கம் வந்து புசி வசூல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ஜான ஆரோக்கியசாமி, இன்னொரு பக்கம் வந்து ஆதவ். இவங்களுடைய கைப்பாவையாக கைப்புள்ளையாக மாறி போன விஜயால் எந்த முடிவும் சுயமாக எடுக்க முடியல. இப்போ ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லேயே யார் கையெழுத்து போட போகிறானே தெரில. பொருளை சீல்களை அடிச்சு வச்சிருக்காங்களான்னு தெரில. இவங்களே அடிச்சு இவங்களே குத்துப்பானுங்க போல இருக்கு. வேட்பாளரை தேர்வு பண்ண முடியாமல் தலை சுற்றி போய் இருக்கு தாவேகா கட்சி. ஆள் இல்லை, எல்லாம் பின்னங்கால் பெடரோட ஓடிவிட்டானுங்க, ஒருத்தம் கூட கிடையாது. இதுக்கடையில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் கட்சி ஒரு தேர்தல் கூட நிற்கல. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் பணப்பறிப்பு மோசடி புகார்களும் வந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியில் எல்லாரும் சொல்லிட்டாங்க, காசு வாங்கிட்டு தான் புசி வந்து சீட்டு கொடுத்தாருன்னு வெளிப்படையாகவே தாவேக்காவை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டிட்டாங்க. நாங்கள் வந்து மாற்று வேட்பாளராக நிற்க போகிறோம், எதிர்த்து களங்காண போகிறோம்லாம் சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மதுரையை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் மீது மோசடி புகார், 26 லட்சத்துக்கு மோசடி புகார் பாலாஜின்னு ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. என்னோட பேர் பாலாஜி, நான் தெற்கு மண்டலத்திலேருந்து வரேன், தமிழக வெற்றி கழகம். இப்போ வந்து நான் வந்து ஐடி விங்கில் இருந்தேன். அதாவது அதிகபட்சமாக காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணாம்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னோட மனைவி ஷர்மிளா பாலாஜி, அவங்கள வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக நாங்கள் 2 பேர் பயணித்தோம். அவங்க வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அதாவது நாங்கள் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணோம். அவங்க வந்து மாவட்ட மகளிரின் தலைவியாக இருந்தனால அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி பொருளாகவும் காசாகவும் வாங்கியிருக்காங்க. எங்ககிட்ட இருந்து ஐஃபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் நிறையா பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வேலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இவரோட வழிகாட்டுதலின்படி யோகானந்த், ஹனியா இவங்க 2 பேரும் வந்து இவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்க வந்து ஐடி கம்பெனி மற்றும் ட்ரேடிங் இதில் நடத்தி முதலீடு பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து 16 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்ணுறோம். முதலீடு பண்ணதுக்கப்புறம் அது வந்து 50 லட்சமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க எங்கிட்ட. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த 50 லட்சத்தை வந்து நாங்கள் திருப்பி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால அவகாசம் வேணும் எங்களுக்கு, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்குன்னு சொன்னதுக்கு, இல்லை எங்களுக்கு உடனே வேணும்னு சொன்னால ஆக்சிஸ் பேங்க்ல பைபாஸ் ரோட்டில் ஆக்சிஸ் பேங்க்ல போய் நகை அடமானம் வச்சு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி தரல. காசு ஏறுறதுக்கு நான் வெளியே ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணியிருக்கோம், மொத்தம் 50 லட்சமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்கிறாங்க. 2 நாள் கழிச்சு நாங்கள் கேட்குறோம். கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி மாநில நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த 50 லட்சத்தை கொடுத்துருக்கோம், சீட்டு மற்றும் தொகுதி பங்கேற்பு அதுக்காண்டி வந்து நாங்கள் 50 லட்சத்தை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் இதாக கொடுத்துருக்கோம், அது வந்ததுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம அதுக்குள்ளேயும் 1 மாதம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம வந்து அதை வந்து 1 கோடி ரூபாயை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருமே என்னிடம் பேசுகிறாரு. இப்போ வாட்ஸ்அப் கால் மூலமாக பண்ணி பேசி இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க, கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சிக்கு வந்தோடனே எப்படியாவது அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. தங்கப்பாண்டி மேலேயும் மற்றும் அவர் பையன் சஞ்சய் மேலேயும் எந்த ஒரு புகாருமே கொடுக்க வேணாம், எதுவும் பண்ணிக்க வேண்டாம், உங்கள் மனைவியை எந்த பொறுப்பில் இருக்காங்களோ அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு அவர் ஆஃபீஸில் வச்சு பேசி. நாங்கள் அது முடியாது, நாங்கள் பணத்தை இழந்திருக்கோம், இடத்த வச்சு பணத்தை இழந்திருக்கோம், இவங்க வந்து இப்போ எங்கிட்ட மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல பேர்கிட்ட பல கோடி ரூபா வந்து அந்த ஆஃபீஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இவங்க 4 பேரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாலே எவ்வளோ கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். என்னடா பிரச்சனை அப்படின்னா, அவருடைய மனைவி அங்கே வந்து ஏதோ நிர்வாக பொறுப்பில் இருக்கிறாங்க கட்சியில். அவங்கக்கிட்ட வந்து கட்சியை நடத்துறதுக்கு அதை கொடு இதை கொடுன்னு வாங்கிட்டு
நீ வந்து இதில் முதலீடு பண்ணினா இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட காசை வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 26 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த 26 லட்சம் 50 லட்சமாக மாறி போச்சு எல்லாம் சொன்னாங்க. எங்கடா அந்த 50 லட்சம் கொடுங்கடான்னு கேட்டால் நாங்கள் சிடி நிர்மல்குமார்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர் சொல்கிறாராம். தங்கப்பாண்டியே நம்ம பேர் நினைக்கிறேன் அந்த ஆள் பேர். இப்போ பாருங்களேன், இன்னும் வந்து ஒரு தேர்தலை கூட சந்திக்கலைங்க. அப்போ எவ்வளவு தூரம் கொள்ளடிக்கிறான் பாருங்க. இவன் தான் ஊழலை ஒழிக்க வந்து ஆபத்து பாந்தவன். மக்களே பார்த்துங்க நல்லா. இவனுங்க வந்து ரொம்ப அபாயகரமானவங்க. நாம ஏன் விஜயை தொடர்ந்து டார்கெட் பண்ணி திட்டுறோம்னா அவனுடைய மோசடித்தனத்தை அம்பலப்படுத்துறோம். இதெல்லாம் தெரியணுமா வேணாமா? கட்சிக்காரன் இன்னும் ஒரு பதவி கூட வந்து பதவியில மக்கள்கிட்ட எந்த அதிகாரத்தையும் பெறவே முடியல. ஆனா இப்பவே கட்சிக்காரனை மொட்டை அடிச்சு அவனை வந்து மொத்தமா காசை வசூல் பண்ணி அவன்கிட்ட காசை வந்து கொள்ளடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கான்னா இவனை எந்த லிஸ்ட்ல இவனுக்கு முட்டு கொடுக்குறவனை என்ன பண்ணலாம் நம்ம? இவனுங்களுக்கு இந்த மாதிரி மோசடி பேர்களுக்கு முட்டு கொடுக்குறானுங்கல்ல, அதுக்கு ஒரு கும்பல் அலையுது இல்லை, பணத்தை வாங்கிட்டு முட்டு கொடுக்குறவங்க. இவங்களுக்கு எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது? நம்ம மட்டமான புத்தி உள்ளவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஆனா இப்ப வேட்பாளரே இல்லாம இவர் என்ன பண்ண போறாரு? இது அங்க நிக்க போறாரு, இங்க நிக்க போறாரு, அப்படி இப்படின்றாங்க. இப்போ ஏற்கனவே சொத்து மதிப்பு காட்டுவதில் பிரச்சனை இருக்குன்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி போயிருக்காராம் விஜய். என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்க மக்களே, ஆபத்தான அரசியல் வியாதி வந்து விஜயனுடைய கட்சி. விஜய் ஒரு ஆபத்தான அரசியல் வியாதி. அது உங்ககிட்ட பிடிக்காம இருக்கணும்னா இந்த தேர்தலோட அடிச்சு விரட்டி விடுங்க. அந்த அடிச்சு விரட்டணும்னா நீங்க வந்து வன்முறையை நான் சொல்லலை, உங்கள் வாக்குகள் மூலமாக இந்த கும்பலை வந்து அடிச்சு துரத்தி விடுங்க. உங்கள் வாக்கை சரியான நபருக்கு போடுங்க. இந்த தற்குறி கும்பல் வந்து எந்த இடத்திலும் லாய்க்கில்லை. இவர்களால் இந்த சமூகத்துக்கு சீர்கேடு, இளைஞர் பட்டாளம்லாம் அநியாயமா உயிர் போகுது, வேடிக்கை பார்க்க வரவங்களாம் செத்து போறாங்க. இதுவரை விஜய் கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 ஆண்டு காலத்துல 54 பேர் செத்து போயிருக்காங்க. ஆனால் எந்த விதமான குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இந்த மனிதர் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறாரு, 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் போய் குத்தாட்டம் போடுறாரு, அவங்க வளகாப்புக்கு மும்பைக்கு தனி விமானத்தில் போறாரு, தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும்தான் வாழறாரு. தன்னுடைய தோழியினுடைய திருமணத்துக்கு கோவாவுக்கு தனி விமானத்தில் போறாரு, பயணிகள் விமானத்தில் வரமாட்டாரு. ஏன்னா வந்தா தீண்டத்தகாத தீட்டாயிடும். இந்த டுபாகூரை சேர்க்கலாமா நீங்க? விஜய் ஒரு டுபாகூரா தெரியலையா உங்களுக்கு? நம்பாதீங்க. ஆபத்தானவன். இந்த இந்த கட்சியே ஆபத்தான கட்சி, தடை செய்யப்பட வேண்டிய கட்சி. ஆனா தடை செய்ய வேண்டிய கட்சி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலோடு துடை தெரியப்பட கட்சியாக மாறி போகுது. ஸோ அதனால நம்ம வந்து 26 தேர்தலுக்கு பிறகு காணா போயிடும். விஜய் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருவார், 2 மாசம் கால் வர மாட்டார், வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, திரும்பி வந்து நடிக்க போயிடுவாரு. அவரை நம்பினவெல்லாம் தெருவுக்கு வந்துடுவான். அவ்வளவுதான் நடக்க போகுது. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.